அம்மாவை எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து அம்மாவை அறிமுகப்படுத்தினாரு. நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன் அம்மாவை பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கேஷுவலா இப்போ நீங்களும் நானும் எப்படி பேசுவோமோ, அது மாரி தான் அம்மா நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அன்பு. நான் இவ்வளோ நாள் அம்மாவை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க தவச்சாலைக்கு வந்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒரு புது புது அனுபவம் கிடைக்கும். அது எப்படி சொல்றோம்னா, நம்ம அம்மா வீட்டுக்கு போனா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் இங்க வந்து என்னோட ஃபோன் எதுவுமே பார்க்க மாட்டேன். அம்மா அம்மா கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அந்த நினைவுகள் வந்து அவ்வளோ ஒரு இனிமையா இருக்கு. திருப்பி எப்போ வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மள அறியாமலே ஏதோ ஒரு சக்தி வந்து அம்மா வந்து என்ட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா கிடையவே கிடையாது. அம்மா வந்து பரிபூர்ணத்துவம் அப்படின்னு தான் சொல்லணும். அன்னையோட சத்சங்கம் கேட்டு பாருங்க. நம்ம லைஃப்ல அவ்வளோ ஒரு மாற்றங்கள் நம்மளுக்கே கொண்டு வர முடியும். இந்த சரணாகதி அம்மா அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை சரணாகதி அடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அந்த ஒரே வேர்ட் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள நம்ம வாழ்க்கையில அவ்வளோ அர்த்தங்கள் பொதிந்ததா இருக்கும் அந்த ஒரு வார்த்தை. ஸோ எல்லாரும் வந்து நீங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. வணக்கம்.